எப்ப பாரு அந்த டிவி தானாடா. அந்த டிவிக்குள்ளே போய் நுழைஞ்சிரு. ஏன் இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க? டிவிக்கு உள்ள போய் உட்காந்து பாரு. அம்மா காலையிலேருந்து இப்போதாம்மா நான் ரிமோட்டை எடுத்திருக்கேன். ஏம்மா நீ வேற கொஞ்ச நேரம் கூட பார்க்க விட மாட்டேங்கிறம்மா. நீ லீவ் 4 நாள் தான் நம்ம பார்க்குறேன். ஏம்மா அப்படி பண்ணுற? என்ன சொன்னாலும் எழுத்து எழுத்து பேசி வாய அடைச்சிரு. மத்ததுக்கெல்லாம் வாய கேளு. படிப்புல ஒண்ணும் கிடையாது. உங்க அப்பா திட்டுறதுலயும் உனக்கு ஒரு சூடு சொரணை எதுவும் வர மாட்டேங்குது. டிவி டிவி டிவின்னு சாவுறான். ஒண்ணு டிவி இல்ல போனு. இப்போ எதுக்கு வந்து கத்திக்க நிற்கிற? இப்போ என்ன டிவி ஆஃப் பண்ணணும் அவ்வளோதானே? போ. இந்த வாய்க்கு ஒன்றும் குறையில்ல. ஏண்டி புடவை மாத்திக்கிட்டு நீ எங்கடி கிளம்பிட்ட? பிறந்த நாள் அதுமா வீட்டுல இருக்கிறது இல்லையா? எங்க கிளம்புற? அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கம்மா. அவங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். இல்லைன்னா அடுத்து எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாளுங்க. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேம்மா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்க போகிறாளாம். இப்போ யாருக்கு ட்ரீட் கொடுக்க போறான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். சரிடி, அதுக்கு இருட்டுற நேரத்துலயா போவாக? ஒத்தையில போற அதுவும். நான் சும்மா தானே இருக்கேன், அவனை கூட்டிக்கிட்டு போ. ஆமாம்மா நான் சும்மா தான் இருக்கேன். நானும் போயிட்டு வரேன். டேய், அங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா வருவாங்கடா. நீ எல்லாம் வர வேணாம். நான் போயிட்டு அதெல்லாம் வந்துடுவேன். நான் என்ன சின்ன பிள்ளையா? தனியா போக தெரியாது எனக்கு. பரவாயில்ல, நான் சும்மா தானே இருக்கேன். நானும் வரேன். பொம்பளை பிள்ளைங்க வந்தா என்ன? நான் சின்ன பையன்தான், நான் வரலாம். ரொம்ப பண்ணாத. இவன் வேற கிளம்புற நேரத்துல இந்த அம்மாவை தான் சமாளிக்கணும்னு பார்த்தா இவனையும் சமாளிக்கணும் போல. சரி சரி, ரொம்ப யோசிக்காத. சும்மா தான் உன்னை கலாய்க்க தான் நானும் வரேன்னு சொன்னேன். போயிட்டு வா போயிட்டு வா. சரிடி, செலவு கையில காசு வச்சிருக்கியா? பீரோல காசு இருக்கு, எடுத்துக்கிட்டு போ. போயிட்டு சீக்கிரமா வா. விளங்கும். காசை கொடுத்து காதலிக்க அனுப்புகிற ஒரே அம்மா நீதாம்மா. குடும்பம் நல்லா போகுது. நான் கையில காசு வச்சிருக்கேம்மா. சரிம்மா, லேட் ஆயிடுச்சு. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அப்படி என்ன அவசரம் கால் வழியே ஓடுதோ தெரியல இவளுக்கு. இந்த பற பறந்துக்கு நிக்கிறா. ஆமாம், உடனே நீ என்ன முறைச்சு பாரு. உனக்கு வேற ஆள் கிடைக்காதுல்ல. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு மாட்டை பெற்றிருந்தால பாலை கறந்து வீடு கூட வித்திருப்பேன். ஆமாம் ஆமாம், நின்று அந்த ஒரு தொழில் மட்டும் தான் பண்ணலை, அதையும் பண்ணு. எங்க கடந்த சைத்தானம் ஏன் வயிற்றுல வந்து பிறந்திருக்கு. இதெல்லாம் புள்ளையா? எங்க உருப்பட போகுது இது? அம்மாடி தேனு, அப்பா, என் புள்ள எம்பூட்டு அழகா இருக்கு. எங்க வீட்டு இளவரசி எம்பூட்டு அழகு அம்மாவ. போங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா? ஏன் அழுவுறீங்க? ஏனுங்க என்னாச்சுங்க? ஏன் அழுவுறீங்க திடீர்னு? அது ஒண்ணும் இல்லடி, என் புள்ள கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போக போகுது. ஒரே ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்கோம். அதுவும் நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இங்க நீனும் நானும் உன் மூஞ்சிய நான் பார்த்துக்கிட்டு என் மூஞ்சிய நீ பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதை நினைச்சதே வருத்தமா இருக்குடி. ஏங்க, பொம்பளை பிள்ளைனா இன்னொரு வீட்டுக்கு போய் தானங்க ஆகணும். அதை நினைச்சு வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? இங்க பாருங்க, உங்களை பார்த்து உங்க மகளும் அழுவுறா. அழுவாதீங்க. பொண்ணு பார்க்க வாராக. இந்த நேரத்துல எப்படி அழுதுகிட்டு இருந்தா அவ மூஞ்சியும் வாடி போயிரும். அப்புறம் நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? அப்பா நீங்க அழாதீங்கப்பா, நான் போகல. எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா, நான் உங்க கூட இருந்துடுறேன். ப்ளீஸ் நீங்க அழாதீங்கப்பா. எனக்கு பொண்ணு பார்க்கலாம் யாரையும் வர வேணாம்னு சொல்லுங்க. அம்மாடி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உன்னையும் ஒத்த பிள்ளையா பெத்து வளர்த்துட்டேன். அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வேதனை ஆயிருச்சு. பொம்பளை பிள்ளைனா கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டில் போய் சந்தோஷமா வாழ்ந்தாத்தான் பெத்தவளுக்கு மரியாதை. நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதம்மா. வந்து பார்த்துட்டு போகட்டும். உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமா நீ? அம்பிடுதாம்மா, அதான் அப்பாவோட ஆசை. ஏண்டி அழுவுற? சரி சரி விடு. இந்த பாரு அப்பா சிரிக்கிறாரு, நீ அழுவாத. அப்புறம் வேற காலையில இருந்து நீ பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்து வேஸ்டா போவோம். அழுவாத. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. இப்ப வந்துருவாங்க. கோமு பாத்தியா, தேனு சின்ன பிள்ளையா இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு.
நெடு நெடுன்னு வளர்ந்துட்டா, காலமும் ஓடி போச்சு, கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு பாருவேன். இப்படித்தான் வாழ்க்கை. ஆமாங்க, நாள் ரொம்ப வேகமா ஓடி போச்சு. பொம்பளை பிள்ளைங்க சீக்கிரமா வளர்ந்துரும். என்ன பண்றது? ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை. எல்லாம் சரியா வருமுங்க. நீங்களும் அழுது அவளே அழ வைக்காதீங்க, அமைதியா இருங்க. அம்மாடி தேனு, அப்பா அழலாம் இல்ல பாரு, மூஞ்சி சிரிச்ச வாரி வைமா. இப்படி சோகமா வச்சேன்னா வந்தவங்க தப்பா நினைச்சுக்கிருவாகம்மா. சரிப்பா. என்னம்மா நீ அப்பா சொல்றல்ல, நல்லா சிரி. உனக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாறன் தம்பி தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற. அப்புறம் என்ன, நல்லா சிரிமா. இப்பதான் அழகா லட்சணமா இருக்கு. ஏனுங்க, காடி சத்தம் கேக்குது, போய் பாருங்க. வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வந்துட்டாகன்னு தான் நினைக்கிறேன். சரி சரி, நான் போய் பாக்குறேன். எல்லாம் ரெடியா? ரெடி பண்ணி வைக்கி, காப்பிலாம் ஊத்தி வைக்கி. வரவும் பொண்ணு கையில கொடுத்து விடு சீக்கிரமா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. முதல்ல வாசல்ல போய் பாருங்க. எல்லாரும் இங்க நிக்கிறோம், அங்க வரவேற்க யாருமே இல்ல. போய் பாருங்க வேகமா. அம்மாடி தேனு, அங்க வந்திருக்கவங்க முன்னாடி சிரிச்ச மாதிரி இருக்கணும், சரியா? வந்து எல்லாரும் முன்னாடி வணக்கம் சொல்லிட்டு உட்காரணும், சரியாம்மா? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஆரம்பத்துல அப்படி தாண்டி இருக்கும், போக போக எல்லாம் சரியாயிடும். சரி சரி, நீ ஒண்ணு நினைக்காம சிரிச்ச மாதிரி இரு. நான் போய் வந்திருக்க அவளை பாக்குறேன். ஒரு பக்கம் பயம் இருந்தாலும், அப்பா அம்மா விட்டு போக போறோமே நினைக்கிற அந்த ஒரு கவலை இருந்தாலும், மாறனை கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சந்தோஷம் நல்லா இருக்கு. என்னம்மா, வீட்டுல யாரும் இல்ல போல? நம்ம வர்றத சொன்னோம்ல, வாசல்ல யாரையுமே காணோம். இதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன், கூப்பிட்ட உடனே போக கூடாது, 2 நாள் சென்று போவோம், மதிக்க மாட்டாங்க அப்படின்னு. அம்மா, நம்ம எத்தனை மணிக்கு வருவோம்னு அவளுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் யாரையும் காணோம். உள்ள இருப்பாக, கூப்பிடுவோம், வருவாக. என்னடி, இன்னும் பொண்ணே வாக்கல, அதுக்குள்ள என்னடி உங்க சம்மந்திக்காரவங்களுக்கு சப்போர்ட் பண்றியோ? நான் யதார்த்தமா தான் சொன்னேன், உடனே நீ எல்லாத்துக்கும் கண்ணு காது மூக்கு வச்சு பேசாத. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, மன்னிச்சுக்குங்க, உள்ள கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதான் முன்னாடி வந்து நிக்க முடியல. ஒன்னும் தப்பா எடுத்துக்கிறாதீங்க. அட என்ன நாட்டாம நீங்க, இதுல என்ன இருக்கு, நம்ம வீடு தானே, யாரு வரணுமாக்கும், அதெல்லாம் ஒண்ணும் நாங்க நினைக்கல. என்ன ஏண்டி பாக்குற, அங்க பாரு. என்னம்மா எல்லாரும் வந்து வாசல்லே நிக்கிறீங்க, வாங்கம்மா உள்ள வாங்கம்மா. என்ன இது, மாறன் இந்த லொகேஷன் தான் அனுப்புனாரு. இது என்ன பீச்? பீச்சுக்கு தான் வர சொன்னாரா? பூ, மாறன் நீங்கதானா? நான் என்னமோ பயந்துட்டேன். சரி சரி, சிரிச்சதெல்லாம் ஓகே. என்ன பீச்சுக்கு தான் வர சொன்னீங்களா? இதுதான் உங்க சர்ப்ரைஸா? ஏன் பீச் உனக்கு பிடிக்காதா? அப்படி இல்ல, பீச் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா? பிடிக்கும், ஆனா நான் நிறைய எதிர்பார்த்தேன், சர்ப்ரைஸ் என்னென்னமோ இருக்கும் அப்படின்னு. இவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. சரி சரி ஓகே, இதுவும் எனக்கு சர்ப்ரைஸ் தான். மேடம், ரொம்ப அவசரப்படாதீங்க, உங்களுக்கான சர்ப்ரைஸு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரியும். ஆமா ஆமா, இந்த சர்ப்ரைஸே சூப்பரா தான் இருக்கு. இப்போ என்ன சர்ப்ரைஸ் பீச், அப்புறம் சர்ப்ரைஸ் என்ன பார்க்கா? ஹே, என்ன என்ன என்ன, உண்மை தானே சொன்னேன். சரி, பேசிக்கிட்டே எங்க போற? இருங்க, வந்ததுக்கு அட்லீஸ்ட் கடல்ல காலையாவது நினைச்சிட்டு போலாம்.